ஹலோ, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் ஊறினா சாதம் நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக வருங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குக்கர் கூட எடுத்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ போட்டு தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஊற்றிடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நைட்டு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரிசியில் ஊற வச்சுருந்த 2 கப் தண்ணியை சேர்த்துருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அப்படியே இதை சிம்மிலே வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் விட்டுருங்க. இடையில கிளறி விட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையை மேலே தூவி திரும்ப மூடி வச்சுருங்க. இது சிம்லே இருக்கிறதுனால நல்லா தம் போட்ட எஃபெக்ட் கிடைக்குங்க. இது நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா மூடி போட்டு விசில் போடாமையே 20 நிமிஷம் விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.